சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஏர் ஊட்டுற கலப்பையே வந்து இங்கே சுழண்டுக்கிட்டு இருக்க மாதிரி இதோட அமைப்பை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக அப்படியே இந்த ரோலரை வச்சு சொட்டு நீர் அமைச்சிட்டு களை செடிகள் வராமல் இருக்க அந்த இதை சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. இது என்ன அப்படின்றத வந்து நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட தகுந்த அளவுக்கு வந்து இது வந்து பெருசாகிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை நாரால் மட்டும்தான் பண்ணப்பட்டிருக்கு. களை எடுக்கிறதுக்கு வந்து இயந்திரங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நவீன தொழில்நுட்பத்தை வந்து கையாண்டால் மட்டும்தான் நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்து இருக்குது. வீட்டுக்கு ஒரு மாடு வச்சு விவசாயம் பண்ணோம், அடுத்து டிராக்டர் வச்சு விவசாயம் பண்ணோம், இது வந்து ட்ரோன் வச்சு விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து வரப்போகுது. புளிச்சோறு, தயிர் சோறு, சிப்ஸு, ஊறுகாய், வாட்டர் கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர்லேயே வந்து ரொட்டேட்ரி மிஷின். டிராக்டரில் இயங்கக்கூடிய சொட்டு நீர் குழாய் பைத்தல் மற்றும் நிலப்போர்வை அமைக்கும் கருவி. நம்ம சொட்டு நீர் போடுறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து அப்படியே இந்த ரோலரை வச்சு சொட்டு நீர் அமைச்சிட்டு களை செடிகள் வராமல் இருக்க அந்த இதை சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. இது என்ன அப்படின்றத வந்து நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
என்ன மிஷின்? இது வந்து நம்ம சைலேஜ் மிஷினு. இது நமக்கு இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் வருது. இது நமக்கு வந்து எப்படின்னா தெலுங்கு நம்ம ஹைதராபாத்தில் இதோட ஃபேக்ட்ரி வருது. ஓகேங்களா, நமக்கு அந்தியூர் தேனிலையும் அந்தியூர்லேயும் வந்துட்டு இதோட ப்ரொடக்ஷன் சைலேஜோட ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது. என்ன பண்ணுவோம்? நமக்கு கார்ன் சைலேஜ் நம்ம கேட்டில் ஃபீட் தான் அது. இதை ப்ராப்பராக நம்ம ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சு தான் நம்ம சைலேஜ் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போக போகிறோம். உள்ளே வந்து ஒரு அரங்கு அமைச்சிருக்காங்க. இந்த அரங்குக்குள்ளே என்னென்ன இருக்குன்றத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். மஞ்சளுக்கு மட்டும் தனியாக ஒரு அரங்கு வந்து அமைச்சிருக்காங்க. மஞ்சளில் இத்தனை வகை இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. சேலம் உள்ளூர் ரகம், இறையூர் மஞ்சள், கருமஞ்சள், மஞ்சள் அல்வா, லக்கடாங் மஞ்சள், மேகாலயா மஞ்சள். அருமையான முறையில் வந்து மலர்கள் மற்றும் விவசாயம் சம்மந்தமான பொருட்களை வச்சு ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து அமைச்சிருக்காங்க. மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது முந்திரி பருப்புன்னு நினைக்கிறேன், அதை வச்சு அமைச்சிருக்காங்க. அருமையான முறையில் இருக்குது பார்வையிடுறதுக்கு. சர்க்கரைத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக வந்து ஒரு அரங்கு வந்து அமைச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க கூட்டத்தில் நான் எப்படி விவரிக்க போகிறேன்னு தெரியல. நவீன சர்க்கரை ஆலையோட மாடல் அப்படின்ற வந்து இது என்ன சொல்கிறாங்க. சரி வாங்க வாங்க சுற்று வாங்க தயாரிக்க வாப்போம். நவீன சர்க்கரை ஆலையோட அமைப்பு எப்படி இருக்கும்ன்றதை வந்து இதில் வந்து விவரிச்சிருக்காங்க. வேளாண் சந்தை மாடல், ஃபுல் அண்ட் ஃபுல் தேர், சிறுதானியங்களால் செய்யப்பட்ட தேர். ஐயன் திருவள்ளுவர் சிலையை வந்து குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய செடிகள் அதை வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. பிளாக்பெரி, நம்ம வேளாண்மையில் உற்பத்தி செய்ய பொருட்களை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு வந்து கோல்டு ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. குளிர் பதனக்கிடங்கு அதோட மாதிரி அமைப்பு வந்து இங்கே வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 9 டிகிரி செல்சியஸில் வந்து உள்ளே வந்து கூலிங்காக வந்து இருக்கும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஏர் ஊட்டுற கலப்பையே வந்து இங்கே சுழண்டுக்கிட்டு இருக்க மாதிரி இதோட அமைப்பை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக அந்த டைரக்ஷன் வந்து பார்த்தோம். இது பார்க்கவே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிப்பி காளான் வளர்ப்பதற்கான ஒரு மாதிரி கூடம் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டு காளான் வளர்ப்பு. இது வந்து காளான் விதை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இப்படி இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து 2ஆம் நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காளானே வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல நம்ம பார்த்தது வந்து சிப்பி காளான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொட்டு காளான். 3ஆம் நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட தகுந்த அளவுக்கு வந்து இது வந்து பெருசாகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செய்த காளான். ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றத வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. உரிமைச் சான்று, புவிசார் குறியீடு, எந்தெந்த ஊர் என்ன இப்போ அடைஞ்சிருக்கு அப்படின்றத இங்கே வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. திண்டுக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி கொட்டை போட்டிருக்காங்க, மிளகு போட்டிருக்காங்க. காளான் வளர்ப்புலேயே பார்த்திங்கன்னா அப்படின்னா சிப்பி காளான் பார்த்தோம். இது வந்து பால் காளான் வளர்ப்பு கூடம். இது வந்து ஒவ்வொரு நிலையில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க.
இந்த மொத்த அருங்காட்சியத்தையும் பார்க்குறதுக்கு நமக்கு டைமிங் தான் வேணும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி அவ்வளவு விஷயங்கள் வந்து இங்கே வந்து சொல்லிவிட்டோம். உரத்துலேருந்து நம்ம செயற்கை உரம், இயற்கை உரம், மண் வளம் மற்றும் நிறையா விஷயங்களை வந்து இங்கே வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஈரோட்டில் இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இழப்பு தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன், எல்லா விவசாயிகளுக்கும். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக வந்து ஒரு அரங்கு வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான மீன்கள் வந்து நம்ம எப்படி உற்பத்தி செஞ்சு அது மூலமாக லாபம் ஈட்டுறது அப்படின்ற கருத்தரங்கு வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. டெட்ரா மீன், ஏஞ்சல் மீன், பொன் மீன், இந்த மாதிரி அதிகப்படியான வகையான மீன்கள் வந்து அது மூலமாக நம்ம எப்படி லாபம் சம்பாதிக்கிறதுன்றத வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. 75ஆம் அரங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தகமும் வந்து இங்கே இடம்பெற்றிருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. விவசாய தொழில் முனைவோர் வாழைநார் மதிப்பு கூட்டல், வாழை பொருட்களை வச்சு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து வாழை நாரை வச்சு செய்யக்கூடிய கைவினை பொருட்கள், கூடை, ஹேண்ட்பேக்கு, இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை நாரால் மட்டும்தான் பண்ணப்பட்டிருக்கு. மக்களோட கூட்டமும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இங்கே வந்து இருக்குது. நீங்கள் புதுசாக விவசாயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்காட்சி வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து சிறப்பான ஒரு அனுபவத்தை தரும். இப்போ நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டு லெவலில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே வந்து நம்மளை போட்டு புதுக்குறாங்க அப்படின்ற காலகட்டத்தில் நீங்கள் விவசாயத்தை நாடி வரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முன்கூட்டியே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணணும். நம்ம எப்படி விவசாயம் பண்ண போகிறோம், எந்த மாதிரி நம்ம சாதிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு முன் அனுபவம் வந்து நம்ம அதை வந்து பெற்றிருக்கணும். முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு, இங்கே வந்து நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் விதைகள் மற்றும் செடிகளை வந்து இங்கேருந்தே வந்து நம்ம வந்து வாங்கிட்டு போயிடலாம். எது எது அதிகப்படியான மகசூல் தருதோ அந்த மாதிரி விதைகளை வந்து நம்ம இங்கேருந்தே வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் சுய உதவிக்குழு வந்து தயாரிக்கப்படுற உணவு வகைகளை வந்து இங்கே வந்து நேரடியாக மக்களுக்கு வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு அருமையான விஷயம். அதிகப்படியான அரங்குகள் வந்து அமைச்சிருக்காங்க. மிஷினரி சம்மந்தமாக நம்ம இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து வேளாண்மைக்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கனால மிஷின் மூலம் தான் வந்து நம்ம விவசாயம் செய்யணும் அப்படின்ற வந்து ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரோனு, களை எடுக்கிறதுக்கு வந்து இயந்திரங்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நவீன தொழில்நுட்பத்தை வந்து கையாண்டால் மட்டும் தான் நம்ம விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்து இருக்குது. இது வந்து நடவு நடக்கூடிய இயந்திரம், கைரான்ற ஒரு நிறுவனத்தில் வந்து நடவு நடக்கூடிய இயந்திரத்தை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த கண்காட்சியில் வந்து ட்ரோனோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கிறத வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க முடியுது. எல்லா விவசாயத்துக்கும் வந்து ட்ரோன் வந்து இப்போ இன்னும் வரும் காலங்களில் வீட்டுக்கு ஒரு மாடு வச்சு விவசாயம் பண்ணோம், அடுத்து டிராக்டர் வச்சு விவசாயம் பண்ணோம், இங்கே வந்து ட்ரோன் வச்சு விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து வரப்போகுது. மருந்தடிக்கிற ப்ரேயரு, புல் கட் பண்ணுற மிஷின், இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. தண்ணீர் இறைப்பது தான் வந்து விவசாயத்துக்கு வந்து முக்கியம். முதல் வந்து ஏற்றம் இறைச்சோம், அந்த மாதிரி வகையில் வந்து மோட்டாரோட வருகைகள் அதிகமாக இருக்க நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கரண்டை மிச்சப்படுத்தி அதிகப்படியான தண்ணீரை வந்து நம்ம வெளியே எடுத்தால் தான் விவசாயத்தில் வந்து ஜெயிக்க முடியுன்ற நிலைமை வந்து இருக்குது. அதுக்கான ஒரு டெமோ வந்து கொடுத்துருக்காங்க. மரம் வெட்ட வந்து யூஸ் ஆகி மரம் வெட்டுறதுக்கு மோன்ட்ரா எலக்ட்ரிக் டிராக்டர் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்போம். அதுவும் வந்து இங்கே வந்து ஒரு அரங்கா அமைச்சிருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம சொட்டு நீர் பாசனத்துலேயே வந்து இந்த ஏர்கன்னு இந்த மாதிரி பந்தலுக்கு வந்து அமைக்கக்கூடிய அமைப்பு, இது என்னன்னு தெரியல, ஒரு வித்தியாசமான முறையில் வந்து அமைச்சிருக்காங்க.
எல்லாமே சொட்டு நீர் தான். நீர் சிக்கனம் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நீரை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ விவசாயத்துக்கு வந்து நம்ம அதிகப்படியான விவசாயங்களை வந்து பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் ஈரோட்டில் 2020 நடைபெற்ற ஓவராலாக எல்லா அரங்கத்தையும் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துருக்கோம். எல்லாமே வந்து விவசாயத்தில் புதுவிதமான விஷயங்களை வந்து எப்படி புகுத்துறது, அது மூலமாக வந்து விவசாயத்தையும் விவசாய மக்களையும் எப்படி வந்து முன்னுக்கு கொண்டு வரது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இங்கே வந்து அமைச்சிருந்தாங்க. 2 நாள் தான் நடைபெற்றுச்சு. 2 நாளில் வந்து 2 நாளுமே வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறையா விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அனுபவத்தை தான் அது வந்து கொடுத்துச்சு. அருமையான ஒரு விஷயம். ஓடும். அதாவது ஆர்டினரி ஏசி மோட்டர் 2800 RPM தான் ஓடும். இது 6000 RPM ஓடும். நீங்கள் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் 110 வோல்ட் இருந்தாலும் ஓடும், 3 ஃபேஸில் 240 வோல்ட், அதாவது பாதிக்கு பாதி வோல்டேஜ் இருந்தாலும் ஓடும். ஸ்பீடு 2 மடங்கு, வோல்டேஜ் கம்மி. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா